கோயில்ல நடந்த விஷயத்த பார்த்துட்டு வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மதுக்கு எந்த துரோகமும் நடக்கக்கூடாது. மதுக்கு எந்த துரோகம் நடந்தா, அது வந்து நல்லது இல்ல. பாவம் மது அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால வந்து கண்டிப்பா ராகுவும் மதுக்கும் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதன்படி வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. இத பார்த்து ராகு அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்ளோ பண்ணி கூட அபி இப்படி பண்றாளே! நான் என்னதான் பண்றது? அபிய எப்படி தடுக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில ராகவ் கிட்ட மது வந்து பேசுறாங்க. மது கிட்ட ராகவ் சரியா பேசாதால மது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்து வந்து மது என்ன பண்ணுறாங்க, எப்படி ஏன் இதுக்காக ராகவ் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ராகவ் வந்து அபி வந்து வாழ்க்கை கெட்டு போச்சு. அபி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால தான் இப்படி பண்ணுறான். அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் அவள் அப்படி பண்ணவே மாட்டான். பாவம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு மது ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது அபியோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சா ராகவ் வந்து சந்தோஷமாக என்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க, மது என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து அபிக்கு ஒரு நல்ல வந்து மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற? இதெல்லாம் நல்லா இருக்கா நீ பேசுகிறது? நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. ராகவ் நீங்களே சொல்லுங்கள், இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்கள் பொண்டாட்டி ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? இதில் என்ன தப்பு இருக்குது? அபி ரொம்ப பாவம். ஒரு வேளை நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டா அபி தனியாகிடுவாள். அதனால தானே நீங்களும் என்னை கல்யாணம் பண்ணாமல் யோசிக்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செய்து வந்து அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ராகு வந்து நிம்மதியாக என்னை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் என்னவோ கன்றாவி, எனக்கு ஒன்றுமே புரியல. உலகத்தில் நடக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் நடக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல அப்படி சொல்லிட்டு பாட்டி எழுந்து போயிடுறாங்க. மது வந்து அவங்க பெரியவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் நம்ம தான் இதை பற்றி பேசணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு மது, கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து முரளி செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அதுக்காக அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்றீங்களா அப்படின்னோடனே, ஐயோ இவன் இருக்கிறது தெரியாமல் நான் வேறு உளறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து மது கிட்ட வந்து முரளி பேசுகிறாரு. ஏங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாக சரியாக இருக்கா? நீங்கள் ராகவ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சரி, அபி அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க. இதில் நீங்கள் ஏங்க தலையிடுறீங்க அபி லைஃப்பில் அப்படின்றாங்க. அது இல்லைங்க, அவங்க எனக்கு நல்லது நினைக்கிறாங்கல்ல, ராகவ கூட என்னை சேர்த்து வைக்கிறாங்கல்ல, யார் செய்வா இதை? அப்போது அவங்களுக்கு ஒரு நல்லது நான் நினைக்க வேணாவா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து வாஸ்தவான பேச்சு தான், எல்லாம் தலையெழுத்து. அதுக்காக அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுங்க. அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. ஐயோ இந்த மது என்ன இப்படிலாம் குழப்பறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்படியாவது அபி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ராகவ் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இந்த மது இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மது கிட்ட, மது நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னோடனே, உனக்கு என்ன ராகவ், உனக்கு ஒரு வாழ்க்கை அமையலாம், ஆனால் பாவம் அபி அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதா? அவள் நம்ம வாழ்க்கைக்காக எவ்வளோ பண்ணுறா, அவளுக்காக இந்த ஹெல்ப் கூட நான் பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ராகு செமையாக டென்ஷன் ஆகி உள்ளே போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து வேலையை பார்த்துட்ருக்கான். அப்போ ராகவ் வந்து அபி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. என்ன விஷயம் ராகவ் அப்படின்னோடனே, மது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு, என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு. அதிர்ச்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறீங்க, நீ வேணால் மது கிட்டே கேட்டுக்கோ, உனக்கு சந்தோஷம் தானே இதில் அப்படின்னோடனே, எவ்வளோ தைரியம் வந்து எவ்வளோ பேசுவீங்க, சே இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்றாங்க. வேறு என்ன நான் சொல்கிறது, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இந்த மாதிரி எல்லோரும் உன்னை பேசணும்னு சொல்லிட்டு, சரி சரி மது சொல்கிறதும் கரெக்டு தான், நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ நான் வேணால் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுவும் நல்ல டீல் தான் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன், இங்கே பாரு ராகவ் அவ்வளோதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு ராகவ். அப்போது நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்றாரு.